இப்போ நம்ம யூனிட் 1ல் இருக்கக்கூடிய ஃபார்மேட்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். கேபிட்டல் அசெட்டு, நான் கேபிட்டல் அசெட் பார்க்கலாம். கேபிட்டல் அசெட்டுன்றது வேல்யூபிளானது, நான் கேபிட்டல் அசெட்டுன்றது நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸு. அக்ரிகல்ச்சரல் அர்பன் ஏரியாவில் பண்ணியிருந்தாங்கன்னா அது கேபிட்டல் அசெட்டு. இதுவே அக்ரிகல்ச்சரல் ரூரல் ஏரியாவில் பண்ணியிருந்தாங்கன்னா அது நான் கேபிட்டல் அசெட்டு. ஃபினான்ஷியல் அசெட்ஸ்லாம் 12 மந்த்ஸ் அப்படி இல்லைனா அதுக்கு பிலோவாக இருந்துச்சுன்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். இதுவே 12 மந்த்ஸுக்கு அபோவாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டு. ஃபினான்ஷியல் அசெட்ஸில் என்னெல்லாம் வரும்னு பார்க்கலாம். லிஸ்டட் ஷேர்ஸு, லிஸ்டட் டிபெஞ்சர்ஸ், யூடிஐ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ், டெரிவேட்டிவ்ஸ், ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ். ஃபினான்ஷியல் அசெட்ஸில் அன்லிஸ்டட் ஷேர்ஸ் மட்டும் 24 மந்த்ஸ் அப்படின்னா அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டு. அதுக்கு அபோவாக இருந்துச்சுன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். நெக்ஸ்ட்டு நான் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் எல்லாமே 24 மந்த்ஸ் அப்படின்னா அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். எதுலாம் நான் ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ன்னு பார்க்கலாம். லேண்ட் அண்ட் பில்டிங், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கோல்டு, சில்வர், டைமண்ட்ஸ். இது எல்லாமே 24 மந்த்ஸுக்கு கீழே இருந்துச்சுன்னா அது ஷார்ட் டேர்மு. அப்படி 24 மந்த்ஸுக்கு அபோவாக இருந்துச்சுன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டு. நெக்ஸ்ட்டு டிப்ரிஷியபிள் அசெட் பார்க்கலாம். இதில் பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர் வரும். டிப்ரிஷியபிள் அசெட்ஸ்னாலே அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் தான். ஸோ நம்ம மந்த்ஸையோ இயரையோ பார்க்க தேவையில்ல. எவ்வளோ மந்த்ஸ் ஆயிருந்தாலும் எவ்வளோ இயர்ஸ் ஆயிருந்தாலும் நம்ம இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர் கொடுத்துருந்தாங்கனாலே நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினா இல்லை லாஸா அப்படின்றத தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு ஃபார்மேட் பார்க்கலாம். ஃபுல் சேல் கன்சிடரேஷன், அது கூட எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸை மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் நெட் சேல் கன்சிடரேஷன். அது கூட நம்ம காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், அதுக்கப்புறமா காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரெண்டுத்தையும் இன்னர் காலமில் ஆட் பண்ணிவிட்டு அவுட்டர் காலமில் மைனஸ் பண்ணணும். மோஸ்ட்டாக காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேஸ் கொடுப்பாங்க. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம அவுட்டர் காலமில் மைனஸ் பண்ணிப்போம். மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இது கூட நம்ம எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணணும். எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 54B, 54D, 54G, 54GA. இந்த எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் நெட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ட்ரான்ஸ்ஃபர் சேலுன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக ட்ரான்ஸ்ஃபருன்னு கொடுத்துருப்பாங்க. அக்யூசிஷன்னா பர்ச்சேஸ் பண்ண வேல்யூ. இப்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்கான ஃபார்மேட் பார்க்கலாம். சேம் தான், ஆனால் இண்டெக்ஸோட கேல்குலேட் பண்ணுவோம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை ஃபுல் சேல் கன்சிடரேஷனோட எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸை மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் நெட் சேல் கன்சிடரேஷன். அது கூட காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேஸ் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் இன்னர் காலமில் ஆட் பண்ணிவிட்டு அவுட்டர் காலமில் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அது கூட நம்ம என்ன பண்ணோன்னா எக்ஸம்ஷன்ஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும். எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 54, 54B, 54D, 54EC, 54EE, 54F, 54G, 54GA அண்ட் 54GB கொடுத்துருக்க எக்ஸம்ஷன்ஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் நெட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இண்டெக்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனுக்கும் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் தான் இண்டெக்ஸ் கேல்குலேட் பண்ணுவோமா. பர்ச்சேஸோட வேல்யூவோட இன்டூ 2024 to 25 இண்டெக்ஸ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 363 அதோட இண்டெக்ஸ் நம்பர் டிவைடட் பை எந்த வருஷத்தில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுமோ அந்த வருஷத்தோட இண்டெக்ஸ் நம்பரோட டிவைட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குமே சேம், கொடுத்துருக்க வேல்யூ இன்டூ 363 டிவைடட் பை எந்த இயரில் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த இயரோட இண்டெக்ஸ் நம்பரால் டிவைட் பண்ணணும். லேண்டு, பில்டிங்கு, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இந்த மூணுத்தையும் ஜூலை 23, 2024க்கு அப்புறமா சேல் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம இண்டெக்ஸோடையும் கேல்குலேட் பண்ணணும், இண்டெக்ஸ் இல்லாமலேயும் கேல்குலேட் பண்ணணும். இண்டெக்ஸ் இல்லாமல்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கண்டுபிடிப்போம்ல அந்த ஃபார்மேட்டில், அதாச்சும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் இன்டூ 363 டிவைடட் பை இண்டெக்ஸ் நம்பர் பண்ணுவோம்ல, அதெல்லாம் பண்ண தேவையில்ல. ஸ்ட்ரெயிட்டாக காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸையும் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அமௌண்ட்டோடையே நம்ம மைனஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுறது தான் வித்தவுட் இண்டெக்ஸ். இதை தவிர்த்து மற்ற
மற்ற அசட்ஸ்லாம் இருக்குல்ல, கோல்டு, சில்வர், லிஸ்டட் ஷேர்ஸ், அன்லிஸ்டட் ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸு, இது எல்லாத்தையும் 23/7/2024 அப்புறமா சேல் பண்ணியிருந்தாங்கன்னா இண்டெக்ஸ் இல்லாமல் தான் கேல்குலேட் பண்ணணும். நம்ம லேண்ட் அண்ட் பில்டிங்கை, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து வித் இண்டெக்ஸோடையும் கண்டுபிடிப்போம், வித்தவுட் இண்டெக்ஸோடையும் கண்டுபிடிப்போம். வித் இண்டெக்ஸோட கண்டுபிடிச்ச வேல்யூக்கு 20% வந்து டேக்ஸு, வித்தவுட் இண்டெக்ஸுக்கு 12.5% வந்து டேக்ஸு. கொஷினில் நம்மளுக்கு எஃப்எம்வி வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா பர்ச்சேஸ் வேல்யூவோட கம்பேர் பண்ணி எது ஹையராக இருக்கோ அதுதான் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனுக்கு எடுத்துக்கணும். 1990க்கு முன்னாடி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது எதையுமே நம்ம எடுத்துக்கக்கூடாது. அட்வான்ஸ் மணி ரிசீவ்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் வேல்யூவோட மைனஸ் பண்ணிட்டு தான் இண்டெக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டாம்ப் டியூட்டி, சேல்ஸ் வேல்யூ ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா சேல்ஸ் வேல்யூவிலேருந்து 110% கேல்குலேட் பண்ணணும். கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை ஸ்டாம்ப் டியூட்டியோட கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது சேல்ஸில் 110% எடுத்த அமௌண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எடுத்துப்போம். அதாச்சும் எது ஹையராக இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துப்போம். அப்படி சேல்ஸ் வேல்யூவோட நம்ம 110% கேல்குலேட் பண்ணி கிடைச்ச வேல்யூ வந்து ஸ்டாம்ப் டியூட்டியை விட ஹையராக இருந்துச்சுன்னா நம்மளோட ஒரிஜினல் சேல்ஸ் வேல்யூவை எடுத்துப்போம். 110%ஓட கேல்குலேட் பண்ணோம்ல, அந்த சேல்ஸ் வேல்யூ எடுக்கக்கூடாது. கொஷினில் கொடுத்த சேல்ஸ் வேல்யூ தான் எடுத்துக்கணும். இப்போது எக்ஸம்ஷன்ஸ் பார்க்கலாம். நியூ ஹவுஸை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது செக்ஷன் 54 கீழே எக்ஸம்டடு. எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும்னா 10 crore வரைக்கும் தான். இப்போது நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கண்டுபிடிப்போம்ல, அது வந்து 2 crore அபவாக இல்லைன்னா அசசி வந்து 2 வீடு வாங்கிக்கலாம். அக்ரிகல்ச்சரல் லேண்டை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது செக்ஷன் 54B கீழே எக்ஸம்டடு. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 54Dயில் கம்பல்சரியாக கவர்மெண்ட் வந்து லேண்டையோ இல்லை பில்டிங்கையோ வந்து எடுத்துகிட்ருப்பாங்க, அதுக்கு காம்பன்சேஷன் பே பண்ணுவாங்க. அதில் வந்து பர்ச்சேஸ் வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. ரிட்டன் டவுன் வேல்யூவை நம்ம பர்ச்சேஸ் வேல்யூவாக எடுத்துக்கணும். நோட்டிஃபைடு பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா செக்ஷன் 54EC கீழே எக்ஸம்டடு. டெபாசிட் அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கணும் எக்ஸம்ஷனுக்கு. வேறு ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டை சேல் பண்ணிவிட்டு கிடைச்ச அமௌண்ட்டை ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா செக்ஷன் 54F கீழே நம்மளுக்கு எக்ஸம்டடு. எப்படி நம்ம செக்ஷன் 54Fல எக்ஸம்ஷன் கேல்குலேட் பண்ணுவோன்னா நம்மளுக்கு கிடைச்ச லாங் டேர்ம் கேபிட்டல் அமௌண்ட்டு இன்ட்டு எவ்வளோ அமௌண்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்டு டிவைடட் பை நெட் சேல். நெட் சேலுன்றது நம்மளுக்கு சேல்ஸையும் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேலையும் மைனஸ் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ தான் நெட் சேல். அந்த அமௌண்ட்டால் டிவைட் பண்ணிக்கணும். இங்கேயும் சேம் தான். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 10 crore வரைக்கும் தான் எக்ஸம்டடு. நியூ அசட்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அது செக்ஷன் 54G கீழே நம்மளுக்கு எக்ஸம்ஷன். கேஷுவல் இன்கமில் லாஸு, எக்ஸ்பென்சஸ்ஸு, அமௌண்ட் ஸ்பெண்ட்டுலாம் கொடுத்துருந்தாங்கன்னா அது எதையுமே நம்ம எடுத்துக்கக்கூடாது. மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹார்ஸில் நம்மளுக்கு ப்ரைஸ் மணி, ஸ்டேக் மணி கொடுத்துருந்தாங்கன்னா அது கூட நம்ம வந்து எக்ஸ்பென்சஸாக மைனஸ் பண்ணி காமிக்கணும். டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனிக்கு நெட்டோ இல்லை ரிசீவ்டோ கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்ம டிடிஎஸ் கேல்குலேட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்க்கு வந்து 3500 வரைக்கும் எக்ஸம்டடு. இப்போது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்க்கு 10,000 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 3500 மைனஸ் பண்ணி போடணும். இதுவே அமௌண்ட்டே 2500 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை எடுத்துக்கவே கூடாது. எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து அலவன்ஸை ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. டிவிடெண்ட்டுக்கு கலெக்ஷன் சார்ஜஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எடுத்துக்கக்கூடாது. மிஷினரிக்கு ரெண்ட் ஃப்ரம் மிஷினரி கொடுத்துருப்பாங்க, அதோட நம்ம கலெக்ஷன் சார்ஜஸ், இன்சூரன்ஸ் ப்ரீமியம், டிப்ரிசியேஷன், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், ரிப்பேர் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு நம்ம டிடிஎஸ் கேல்குலேட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கொடுத்த வேல்யூவில் டேக்ஸ் ஃப்ரீயோட பர்சன்டேஜை கேல்குலேட் பண்ணிப்போம். கிடைச்ச வேல்யூவில் தான் நம்ம டிடிஎஸ் கேல்குலேட் பண்ணணும். நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு நம்ம டிடிஎஸ் கேல்குலேட் பண்ணணும். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பாண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் என்எஸ்சி, என்பிசிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா அது எதையுமே எடுத்துக்கக்கூடாது. இப்போ நம்ம இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸோட ஃபார்மேட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிவிடெண்ட் இன்கமில் எல்லா டிவிடெண்ட்டையுமே ஆட் பண்ணிக்கணும். அது கூட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரோட மைனஸ் பண்ணிக்கணும்.
கேபிட்டல் பாரோடுன்னு நம்மளுக்கு கொஷினில் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. டிவிடெண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்ல, அதில் 20% எடுத்துக்கணும். அந்த வேல்யூவையும் கொஷினில் கொடுத்த கேபிட்டல் பாரோடையும் கம்பேர் பண்ணி எது லீஸ்ட்டோ அதை தான் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கேஷுவல் இன்கம். கேஷுவல் இன்கமில் லாட்ரி வின்னிங்ஸ் ஆர் ரேஸ்க்கு நெட்டோ இல்லை ரிசீவ்டோ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து டிடிஎஸ் கேல்குலேட் பண்ணணும். டிடிஎஸ் எப்படி கேல்குலேட் பண்ணோன்னா 100 டிவைடட் பை 100 மைனஸ் டேக்ஸ் ரேட் வந்து 30. அப்போ வந்து 100 டிவைடட் பை 70. நெக்ஸ்ட்டு கிராஸ்வேர்ட் பசில்ஸு, கேம்பிளிங் அண்ட் பெட்டிங்ஸு. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கும். அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூட கலெக்ஷன் சார்ஜஸை மைனஸ் பண்ணிக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோயிங்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் மைனஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட்டு. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி பென்ஷன் ரிசீவ்டு. பென்ஷன் அமௌண்ட் அவங்களே கொடுத்துருப்பாங்க, அதோட நம்ம வந்து டிடக்ஷனை மைனஸ் பண்ணிக்கணும். ஃபேமிலி பென்ஷனுக்கு டிடக்ஷன் அமௌண்ட் வந்து 15,000. கொடுத்த அமௌண்ட்டில் 1/3 வந்து கேல்குலேட் பண்ணணும். கேல்குலேட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்குமா, அந்த வேல்யூவை 15,000ஓட கம்பேர் பண்ணணும். எது லீஸ்ட்டோ அதை தான் நம்ம டிடக்ஷனுக்கு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இன்கம் பை லெட்டிங் அவுட் ஆஃப் ஃபர்னிச்சர், பிளான்ட் அண்ட் மிஷினரி அலாங் வித் பில்டிங்ஸ். இது கூட நம்ம எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும். டிப்ரிசியேஷன், ரிப்பேர்ஸு, இன்சூரன்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு ராயல்ட்டி இன்கம். அது கூட எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை மைனஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்கம் பை சப்லெட்டிங் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அது கூட எக்ஸ்பென்சஸாக ரெண்ட்டு பெய்டு, ரிப்பேர்ஸ், லோக்கல் டேக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்கம் பை மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹார்ஸு. அது கூட நம்ம எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணிக்கணும். நிறைய பேர் கேஷுவல் இன்கம்க்கும் இன்கம் பை மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹார்ஸ்க்கும் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. கேஷுவல் இன்கமில் எக்ஸ்பென்சஸ்ஸு, லாஸஸ்ஸு, அமௌண்ட் ஸ்பெண்ட் எதையுமே எடுத்துக்கக்கூடாது. ஆனால் இன்கம் பை மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹார்ஸில் நம்ம எக்ஸ்பென்சஸை ஸ்டேக் மணி அப்படின்னா ப்ரைஸ் மணியோட மைனஸ் பண்ணி காமிக்கணும். நெக்ஸ்ட்டு அதர் இன்கமில் இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அவுட் சைட் இந்தியா, சேலரி ரிசீவ்டு பை எம்பி, எம்எல்ஏ, கிஃப்ட் ரிசீவ்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் 50,000. 50,000க்கு அபோவாக கிஃப்ட் ரிசீவ் ஆயிருந்தால் மட்டும்தான் நம்ம டேக்ஸபிள்க்கு எடுத்துப்போம். இல்லைனா அந்த கிஃப்ட்டை எடுத்துக்க மாட்டோம். அந்த கிஃப்ட்டை ரிலேட்டிவ்ஸ் கொடுத்துருந்தா எடுத்துக்கக்கூடாது. டைரக்டர்ஸ் ஃபீஸ், எக்ஸாமினர்ஷிப், ரென்யூமரேஷன் பை டீச்சர்ஸ், கிரவுண்ட் ரெண்ட் ரிசீவ்ட், இன்கம் ரிசீவ்டு பை லீசிங் ஆஃப் நான் அக்ரிகல்ச்சரல் லேண்ட், இன்கம் ஃப்ரம் அன்டிஸ்க்ளோஸ்டு சோர்சஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து 50% மட்டும்தான் டேக்ஸபிள்க்கு எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் மணி ரிசீவ்டு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் டோட்டல் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அது மாதிரி அண்டர் செக்ஷன் 10 ஆஃப் 15 கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் ரிலீஃப் பாண்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ்க்கு நெட்டோ ரிசீவ்டோ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸை கண்டுபிடிக்கணும். 100 டிவைடட் பை 100 மைனஸ் 10. நெக்ஸ்ட்டு கிளப்பிங் ஆஃப் இன்கமில் மைனரோட இன்கம்மை பேரண்ட்ஸோட இன்கமோட கிளப் பண்ணும் போது 1500 மைனஸ் பண்ணிட்டு தான் கிளப் பண்ணணும். மைனரோட இன்கம்மை மதரோட இன்கமோட கிளப் பண்ணணுமா இல்லை ஃபாதரோட இன்கமோட கிளப் பண்ணணுமானா யாரோட இன்கம் ஹையஸ்ட்டாக இருக்கோ அவங்களோட தான் மைனரோட இன்கம்மை கிளப் பண்ணணும். மேஜரோட இன்கம்மை நம்ம தனியாக காமிக்கணும். அதே மாதிரி மைனர் வந்து அவங்களோட ஓன் டேலண்ட்டை காமிச்சு ஏர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. ட்ரான்ஸ்ஃபரருன்றவங்க அசட்டை ஓன் பண்ணவங்க, ட்ரான்ஸ்ஃபரின்றவங்க அந்த அசட்டை வாங்கினவங்க. இப்போ நம்ம யூனிட் 3 செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் லாஸஸ். பிஸ்னஸ் லாஸஸே 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று நான் ஸ்பெக்குலேஷன் லாஸ், இன்னொன்று வந்து ஸ்பெக்குலேஷன் லாஸ். இந்த நான் ஸ்பெக்குலேஷன் லாஸை சேலரி அண்ட் கேஷுவல் இன்கம்மை தவிர்த்து மற்ற எந்த இன்கம் கூட வேணாலும் நம்ம செட் ஆஃப் பண்ணலாம், அதாச்சும் மைனஸ் பண்ணிக்கலாம் லாஸை. இதுவே ஸ்பெக்குலேஷன் லாஸை ஸ்பெக்குலேஷன் இன்கம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் செட் ஆஃப் பண்ண முடியும். மற்ற எந்த இன்கம் கூடயும் இந்த ஸ்பெக்குலேஷன் லாஸை நம்ம செட் ஆஃப் பண்ண முடியாது. ஸ்பெக்குலேஷன் லாஸ் கொடுத்துட்டு ஸ்பெக்குலேஷன் இன்கம் அவங்க கொடுக்கலன்னா நம்ம வந்து அந்த ஸ்பெக்குலேஷன் லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு டிப்ரிசியேஷன், அன்அப்சர்வ்டு டிப்ரிசியேஷன்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா சேலரி அண்ட் கேஷுவல் இன்கம்மை தவிர்த்து மற்ற எந்த இன்கம் கூட வேணாலும் நம்ம செட் ஆஃப் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு கேபிட்டல் கெயினில் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும், வேறு எந்த இன்கமோடையும் செட் ஆஃப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படி இல்லைனா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும், வேறு எந்த இன்கம் கூடயும் செட் ஆஃப் பண்ண முடியாது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எந்த இன்கம் கூட வேணாலும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம், கேஷுவல் இன்கம்மை தவிர்த்து. எவ்வளோ வரைக்கும் நம்மளால் செட் ஆஃப் பண்ண முடியும்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட லாஸை 2 lakh வரைக்கும் தான் செட் ஆஃப் பண்ண முடியும். பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை நம்ம கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணணும், எது கூடயும் செட் ஆஃப் பண்ணக்கூடாது. லாஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ப்ரைஸ் மணி அப்படின்னா ஸ்டேக் மணியோட செட் ஆஃப் பண்ணிக்கணும். கேரி ஃபார்வர்ட் பண்ண பிஸ்னஸ் லாஸை நம்ம கரண்ட் இயரோட பிஸ்னஸ் இன்கம் கூட மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். அப்படி பிஸ்னஸ் இன்கம் அவங்க கொடுக்கலனா திருப்பி கேரி ஃபார்வர்ட் பண்ணிடணும் பிஸ்னஸ் லாஸை. நெக்ஸ்ட்டு கேஷுவல் இன்கமோட எந்த ஒரு லாஸையுமே நம்ம செட் ஆஃப் பண்ணக்கூடாது. கன்சாலிடேஷன் சேலரின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது கூட நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனாக மைனஸ் பண்ணிக்கணும். ரெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது கூடயும் நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை மைனஸ் பண்ணணும். சேலரிக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16 எவ்வளோ அமௌண்ட்னா 50,000. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் செக்ஷன் 24. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30%. இப்போ நம்ம டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C to 80U பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C. 80Cயோட குவாலிஃபைங் அமௌண்ட் 1,50,000. இதில் என்னென்னலாம் வரும்னா எல்ஐசி, பிபிஎஃப், எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டு, என்எஸ்சி, டியூஷன் ஃபீஸ் ஃபார் சில்ட்ரன், ரீபேமெண்ட் ஆஃப் ஹோம் லோன், இதெல்லாம் வந்துச்சுன்னா அது எல்லாமே டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C. இப்போது இந்த வேல்யூக்கெலாம் பாலிசி வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதில் 10% எடுத்துக்கணும். இதோட அமௌண்ட் வந்து அவுட்டர் காலமில் கொடுத்துருப்பாங்க, அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எது லீஸ்ட்டோ அதை தான் நம்ம எடுத்துப்போம். ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்டு, யூபிஎஃப்லாம் எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80CCDயில் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வரும். நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் பென்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா 50,000 வரைக்கும் தான் எக்ஸம்டட். அதாச்சும் 50,000 கொடுத்துருக்க அமௌண்ட்டு எது லீஸ்ட்டோ அதுதான் நம்ம எக்ஸம்ஷனுக்கு எடுத்துக்கணும். டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80CCCயில் வந்து பென்ஷன் ஃபண்ட் ஆஃப் எல்ஐசி. நெக்ஸ்ட்டு 80Dயில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். ப்ரிவென்டிவ் மெடிக்கல் ஹெல்த் செக்கப் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து 5,000 வரைக்கும் எக்ஸம்டட். அவங்க கொடுத்த அமௌண்ட்டோட கம்பேர் பண்ணி எது லீஸ்ட்டோ அதை டிடக்ஷனுக்கு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபேமிலிக்காக அவர் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்கன்னா அது வந்து 25,000 வரைக்கும் தான் எக்ஸம்டடு. 25,000 அவங்க கொடுத்த அமௌண்ட்டு கம்பேர் பண்ணி எது லீஸ்ட்டோ அதை டிடக்ஷனுக்கு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு சீனியர் அப்படின்னா சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு 50,000 வரைக்கும் தான் எக்ஸம்டட். கொடுத்த அமௌண்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணி எது லீஸ்ட்டோ அதை டிடக்ஷனுக்கு எடுத்துக்கணும். மெடிக்கல் பர்பஸ்க்காக அவங்க கேஷில் பே பண்ணியிருக்காங்கன்னா அதை எடுத்துக்கக்கூடாது, செக்கில் பே பண்ணியிருந்தா மட்டும்தான் எடுத்துக்கணும். டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80DDனா டிசேபிலிட்டி. சிவியர் டிசேபிலிட்டின்னு 2 கேட்டகிரி இருக்காங்க. சிவியர் டிசேபிலிட்டினா அபவ் 80% இருக்கவங்களுக்கு ஃபிக்ஸ்டு டிடக்டபிள் அமௌண்ட் 1,25,000. அவங்க எவ்வளோ வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், அவங்க 10,000 ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து டிடக்டபிள் அமௌண்ட்டாக 1,25,000 தான் காமிக்கணும். டிசேபிலிட்டினா 40% ஆஃப் டிசேபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு நம்ம 75,000 ஃபிக்ஸ்டு டிடக்டபிள் அமௌண்ட்டாக காமிக்கணும். டெபாசிட் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது எதையுமே நம்ம எடுத்துக்கக்கூடாது. டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80DDBயில் ஸ்பெசிஃபைட் டிசீஸு. ஃபேமிலிக்காக அவர் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் அது கூட 40,000 கம்பேர் பண்ணணும். எது லீஸ்ட்டோ அதுதான் டிடக்ஷனுக்கு எடுத்துக்கணும். சீனியர் அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 1 lakh அப்படின்னா அவங்க கொடுத்த அமௌண்ட்டு எது லீஸ்ட்டோ அதுதான் நம்ம டிடக்ஷனுக்கு எடுத்துக்கணும். 80Eனா ஹையர் எஜுகேஷனுக்கு பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை டிடெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 80Gனா ஸ்பெசிஃபைட் டொனேஷன். ஸ்பெசிஃபைட் டொனேஷனை 100%, 50%, 10%ஆக பிரிக்கிறாங்க. 50%ல் பிஎம் ட்ராட் ரிலீஃப் ஃபண்டு வரும். அதில் வந்து கொடுத்துருக்க அமௌண்ட்டில் 50% தான் நம்ம டிடக்ஷனுக்கு எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு 10%ன்றது ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன். அதில் என்னெல்லாம் வரும்னா அப்ரூவ்டு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன், அப்ரூவ்டு அத்தாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் ஆர் அசோசியேஷன், ஹவுசிங் அக்கமடேஷன், பிளானிங், டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சிட்டிஸ், டவுன்ஸ்
and villages notified temple, mosque, gurdwara and church. Government or any approved local authority, institution or association promoting family planning, Indian Olympic Association. 10% restricted donation கான ஃபார்மேட் என்னதுன்னா GTI minus long term capital gain minus short term capital gain minus AOP minus deduction under section 80C to 80U except 80G. இது எல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு கிடைச்ச வேல்யூவில் 10% கேல்குலேட் பண்ணணும். கேல்குலேட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அந்த வேல்யூவை கொஷினில் கொடுத்த 10% ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷனோட கம்பேர் பண்ணி எது லீஸ்ட்டோ அந்த அமௌண்ட்டில் நம்ம 50% கேல்குலேட் பண்ணணும். அப்படி அந்த ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷனில் ப்ரமோட்டிங் ஃபேமிலி பிளானிங் அப்படி இல்லைனா இந்தியன் ஒலிம்பிக் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த ஃபேமிலி பிளானிங் அமௌண்ட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக மொத்த அமௌண்ட்டையுமே டிடக்ஷனில் போட்டுட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்ல இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி அதில் அந்த ஃபேமிலி பிளானிங் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டில் 50% கேல்குலேட் பண்ணி போடணும். எந்த டொனேஷன்லாம் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80Gயில் வராதுன்னா ஜவஹர்லால் நேரு மெமோரியல் ஃபண்ட், ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷன், இந்திரா காந்தி மெமோரியல் ஃபண்ட், இது மூணுமே நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80GGயில் ரெண்ட் பெய்டு, இது வந்து 3 கேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரெண்ட் 5000 பர் மந்த் 60,000. செகண்ட் வந்து 25% ஆஃப் GTI கேல்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% ஆஃப் GTI. இந்த 25% ஆஃப் GTI இருக்குல்ல, அதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா GTIயோட லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணிக்கணும், அது கூட ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை மைனஸ் பண்ணிக்கணும். AOP மைனஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C to 80U இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ண வேல்யூவில் தான் 25% நம்ம கேல்குலேட் பண்ணணும். அப்படி இது எதுவுமே கொடுக்கலன்னா கிராஸ் டோட்டல் இன்கம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னா அந்த அமௌண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக 25% கேல்குலேட் பண்ணிக்கணும். இந்த 3 கேசஸில் எது வந்து லீஸ்ட் அமௌண்ட்டோ அதுதான் வந்து டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80GG. டொனேஷன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80GGC. நெக்ஸ்ட்டு சேவிங் பேங்க் டெபாசிட் கொடுத்துருந்தாங்கன்னா அது நம்ம வந்து டேக்ஸபிள் இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆடும் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டிடக்ஷனில் அண்டர் செக்ஷன் 80TTAல மைனஸும் பண்ணிக்கணும். அதோட டிடக்டபிள் அமௌண்ட் எவ்வளோனா 10,000 கொஷினில் கொடுத்த அமௌண்ட்டு. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எது லீஸ்ட்டோ அதுதான் நம்ம டிடக்ஷனுக்கு எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80GGAல சயின்டிஃபிக் ரிசர்ச் ரூரல் டெவலப்மெண்ட் ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டை நம்ம டிடக்ஷனுக்கு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80QQBயில் ராயல்ட்டி இன்கம் ஃபார் லிட்ரஸி, ஆர்டிஸ்டிக்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் நேச்சர் புக்கு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இதோட அமௌண்ட் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும். இதோட குவாலிஃபையிங் அமௌண்ட் வந்து 3 lakh. 3 lakhக்கு அபோவாக போச்சுன்னா அதை நம்ம எடுத்துக்கூடாது, 3 lakh போடணும். 80Cயில் எப்படி 1,50,000 எடுப்போமோ அதே மாதிரி இதில் 3 lakh தான் குவாலிஃபையிங் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80Uனா ஹேண்டிகேப்டு, இவங்களுக்கு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து 75,000 அப்படின்னா 1,25,000. சிவியர் ஹேண்டிகேப்டாக இருந்தாங்கன்னா 1,25,000, வெறும் ஹேண்டிகேப்டுனா 75,000 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து நம்மளுக்கு 80TTBயில் வந்து டிடக்டபிள். 50,000 அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட்டு எது லீஸ்ட்டோ அதை எடுத்துக்கணும். இதுவுமே சேமு, நம்ம வந்து இன்கமோடையும் ஆட் பண்ணிப்போம், டிடக்ஷன் பண்ணும்போது மைனஸும் பண்ணிப்போம். இப்போ நம்ம யூனிட் 5ல் இருக்கக்கூடிய ஃபார்மேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 60 yearsக்கு பிலோவாக இருந்தாங்கன்னா அவங்களோட டேக்ஸ் ரேட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். அவங்களோட நெட் இன்கம் 2,50,000 வரைக்கும் இருந்துச்சுன்னா டேக்ஸ் ரேட் நில்லு. 2,50,000 to 5 lakh இருந்துச்சுன்னா 5%, 5 lakh to 10 lakh வந்து 20%, 10 lakhக்கு அபோவாக இருந்துச்சுன்னா 30%. சீனியர் சிட்டிசன்ஸோட டேக்ஸ் ரேட் பார்க்கலாம். சீனியர் சிட்டிசன்னா 60 years to 80 years இருக்கவங்க, இவங்களோட நெட் இன்கம் 3 lakh வரைக்கும் இருந்துச்சுன்னா நில்லு. 3 lakh to 5 lakh வந்து 5%, 5 lakh to 10 lakh 20%, above 10 lakh வந்து 30%. நெக்ஸ்ட்டு சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு டேக்ஸ் ரேட்ஸ் பார்க்கலாம். சூப்பர் சீனியர் சிட்டிசன்னா 80 yearsக்கு அபோவ் இருக்கவங்க, இவங்களுக்கு நெட் இன்கம் 5 lakh வரைக்கும் நில்லு.
5 lakh to 10 lakhக்கு 20%, 10 lakhக்கு அபோவாக இருந்துச்சுன்னா 30%. நெக்ஸ்ட்டு சர்சார்ஜ் பர்சன்டேஜ் பார்க்கலாம். சர்சார்ஜ் 50 lakh வரைக்கும் நில்லு. 50 lakh to 1 crore வரைக்கும் 10%, 1 crore இருந்து 2 crore வரைக்கும் 15%, 2 crore இருந்து 5 crore வரைக்கும் 25%, 5 crore அபோவாக இருந்துச்சுன்னா 37%. ரிபேட்டு டேக்ஸபிள் இன்கம் 5 lakhக்கு பிலோவாக இருந்தால் தான் ரிபேட் கால்குலேட் பண்ணுவோம். 12,500 ஆர் டேக்ஸ் ஆன் இன்கம் எது லீஸ்ட்டோ அதுதான் ரிபேட்டுக்கே எடுத்துப்போம். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ஸுக்கு எப்பயுமே 4%. இப்போது டேக்ஸ் லயபிலிட்டியோட ஃபார்மேட் பார்க்கலாம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூவோட நம்ம டேக்ஸ் ரேட்டை கால்குலேட் பண்ணிக்கணும். இண்டெக்ஸ்டுனா 20%, நாட் இண்டெக்ஸ்டுனா 12.5%. எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா ஸ்டாண்டர்ட் டேக்ஸ் ரேட் 20%ஓட கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லாட்ரி கொடுத்துருந்தாங்கன்னா அதோட டேக்ஸ் ரேட் கால்குலேட் பண்ணிக்கணும் 30%. நெக்ஸ்ட்டு டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்கணும். யாருக்கு நம்ம டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோமோ அவங்க ஏஜ் குரூப்க்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்கல்ல அதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் டேக்ஸ் ஆன் இன்கம். அது கூட நம்ம சர்சார்ஜை ஆட் பண்ணிக்கணும். டேக்ஸபிள் இன்கம் 50 lakhக்கு அபோவாக இருந்தால் தான் சர்சார்ஜ் கால்குலேட் பண்ணிக்கணும், இல்லைனா நில்லு. ரிபேட் பிலோ 5 lakhஆ இருக்கணும் டேக்ஸபிள் இன்கம், அப்போ தான் கால்குலேட் பண்ணணும், இல்லைனா நில்லு. அப்படி டேக்ஸபிள் இன்கம் பிலோ 5 lakhஆ இருந்துச்சுன்னா 12,500 ஆர் டேக்ஸ் ஆன் இன்கம் பார்ப்போம். எது லீஸ்ட்டோ அதை ரிபேட்டுக்கு எடுத்துப்போம். இங்கே 12,000 போட்டிருக்கேன், சாரி, அது 12,500. ரிபேட்டை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் 4% கிடைச்ச வேல்யூவில் இருந்து அதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு டேக்ஸ் லயபிலிட்டி கிடச்சிடும். கொஷினில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கொடுத்துருந்தாங்கன்னா டேக்ஸபிள் இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு டேக்ஸபிள் இன்கம் கண்டுபிடிச்சிருவோமா? கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணி கிடைக்கிறது தான் நம்மளோட ரியல் டேக்ஸபிள் இன்கம். அந்த டேக்ஸபிள் இன்கம்க்கு தான் நம்ம டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்கணும். கிளப்பிங் ஆஃப் இன்கமில் அசட்டை கொடுத்துட்டு இது மாதிரி இந்த அசட்டு யாருக்கு டேக்ஸபிள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபரர் இருக்காருன்னா அவர் டிரான்ஸ்ஃபரிக்கு அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, ஆனால் ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலன்னா அது டிரான்ஸ்ஃபரர் கையில் தான் டேக்ஸபிள். டிரான்ஸ்ஃபரருன்றவங்க அந்த அசட்டை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தவங்க, டிரான்ஸ்ஃபரின்றவங்க அந்த அசட்டை வாங்கினவங்க. ஓனர்ஷிப் இல்லாமல் வெறும் அசட்டை மட்டும் கொடுத்தாங்கன்னா அது எப்பயுமே யார் அந்த அசட்டை கொடுத்தாங்களோ அவங்க தான் அதுக்கு பொறுப்பு. இப்போது அசட்டை ஓனர்ஷிப்போடையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா அது யார் அந்த அசட்டை வாங்கினாங்க, டிரான்ஸ்ஃபரி, அவங்களுக்கு தான் அது டேக்ஸபிள். நெக்ஸ்ட்டு ரிவோக்கபிள், இர்ரிவோக்கபிள். ரிவோக்கபிள்னா ஒரு அசட்டை கொடுக்குறோன்னா அந்த அசட்டை திருப்பி ஒரு 2 வருஷம் கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ நம்மளே வாங்கிக்கிட்டோன்னா அது ரிவோக்கபிள். ஒரு அசட்டை கொடுத்துட்டு அதை திரும்பவே வாங்க முடியாதுன்னா அது இர்ரிவோக்கபிள். ரிவோக்கபிள்னா அந்த இன்கம்மை நம்ம டிரான்ஸ்ஃபரர் யார் அந்த அசட்டுக்கு சொந்தமானவரோ அவரோட கிளப் பண்ணணும். இர்ரிவோக்கபிள்ன்றப்போ அது டிரான்ஸ்ஃபர் யார் அந்த அசட்டை வாங்கினாங்களோ அவங்களுக்கு டேக்ஸபிள் ஆகிடுது.